டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மார்க்கெட் மசாலா போண்டா ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு இந்த போண்டால என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுக்கு எந்த விதமான பருப்புகளும் ஊற வைக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் எப்பவும் போல இருக்கிற கொஞ்சம் மாவை வச்சு சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். அதை விட முக்கியம், இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் அதிகமாக குடிக்கும்னு நினைச்சு வடையும் போட்டாவும் சாப்பிடாம இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த போண்டாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டீ ரெடி பண்ண போறோம். ரெண்டுமே சேர்ந்து செம்மையான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிருக்கோம். அதுல வெங்காயம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா உதிரியா வச்சிருக்கோம். அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ 250 கிராம். அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்து நல்லா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்து 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடி துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொத்து கருவேப்பிலை நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கலாம். மல்லியில நல்லா நைஸா பொடுசா கட் பண்ணது ஒரு 5 விரல் அளவு எடுத்து அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் இல்லைன்னா சின்ன சீரகம் எதுனாலும் ஒரே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இந்த கிண்ணத்துல சிக்கன் 65 மசாலா 2 டீஸ்பூன் வச்சிருக்கோம். சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா குழம்பு மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இந்த மார்க்கெட் மசாலா போண்டாவுக்கு நம்ம சேர்க்கணும். அதான் நமக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து சமையல் எண்ணெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் மசாலா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். காரம் நமக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்காங்க. 65 மசாலாவில் காரம் இருக்கும். அதனால தான் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். பார்த்து கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து முடிச்ச உடனே கடலை மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, மைதா மாவு 1 கப்பு. அதாவது நம்ம மசாலா போண்டாவுக்கு மசாலா மிக்சிங்கும் வித்தியாசமா இருக்கும். அதோட மாவு மிக்சிங்கும் ஒரு மசாலா மிக்சிங்கா இருக்கும். அதுதான் நம்ம மசாலாவோட. இப்போ நம்ம மாவு சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈரத்திலேயே நம்ம ஒரு தடவை மாவு நல்லா போட்டு அந்த மசாலா வெங்காயத்தோட நல்லா பிரட்டி விட்டுறலாம். மாவு போட்டு நல்லா மசாலா வெங்காயத்தோட நல்லா பிரட்டியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பிரட்டிட்டு அடுத்து தண்ணி ஒரு 200 ml சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே தண்ணியை அப்படியே பிரட்டுங்க. அடுத்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்குவோம். ஆக மொத்தம் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் சேர்த்துருக்கோம். அதுல இப்போ போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பிசைஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்பையும் கெட்டி பதத்துக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி எடுத்து அப்படி குயலா போடும்போது அப்படி இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இது மேல ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா நம்ம சோடா சேர்த்துக்குவோம். அப்பதான் நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் சோடாவை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா போண்டாவுக்கு சூப்பரா தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறி வரட்டு ஒரு மூடி போட்டு ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம போண்டா போட போறோம். அதுக்கு தகுந்தாப்புல இந்த கடாயில எண்ணெயை நல்லா முங்குற மாதிரி எண்ணெயை வச்சுக்கலாம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரணும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. கையில தண்ணியை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு நல்லா உதறிடுங்க. உதறிட்டு நம்ம கொஞ்சமாக தான் மாவு எடுக்கிறோம். ஒரு 5 விரல் அளவு நல்லா எடுத்துட்டு லேசாக அந்த பக்கம் அப்படி லேசாக அணைச்சி விடுங்க. பாத்திரத்துல அணைச்சி விட்டு மெதுவாக கொண்டு அப்படியே பெருவிரல்கிட்ட அப்படி உருண்டையா தட்டிடுங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு மெதுவாக அப்படியே கொண்டு எண்ணெயில் இறக்கிடுங்க. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இறக்கலாம். எண்ணெயில் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. நம்ம வடை பூரா அப்படியே மிதந்து மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மோத போட்டதை அப்படி ஒன்று திருப்பி விட்டுடலாம். நமக்கு ஒன்று போல போண்டா வெந்து வரட்டும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா வாசமாக ரெடி ஆகிட்டு இருக்கு மசாலா போண்டா, மார்க்கெட் மசாலா போண்டா. இப்போ நமக்கு போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஓட்டையாக இருக்கும். வடை பிச்சு பார்க்கும்போது அப்படியே ஓட்டையாக இருக்கும். அவ்வளோதான். அருமையான ஒரு மார்க்கெட் போண்டா நம்மளும் சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் மீத இருக்கிற மாவையும் நம்ம சொன்ன மெத்தடில் அப்படி மெதுவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக
அப்படி சொன்ன மாதிரில மெதுவாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு டீ போட போகிறோம். டீ போடுறதுக்கு டீ பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே போட போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவு எடுத்து நல்லா 1-2 தட்டி வச்சிருக்கோம். சுத்தப்படுத்திட்டு அதை நம்ம உள்ள போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு 3 ஏலக்காயை நம்ம அப்படி 1-2 பிச்சு வச்சிருக்கோம். அது வந்து டேஸ்ட்டுக்காக. இது வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ நம்ம போடக்கூடிய டீக்கு தகுந்தாப்புல தேயிலை தூள் வந்து நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த தேயிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பயன்படுத்துகிற தேயிலை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது வந்து தாஜ்மஹால். போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ நம்ம முதையவும் தண்ணி சேர்த்து இந்த இஞ்சி ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த தேயிலை சேர்த்துட்டு அப்புறமா நம்ம கொதிக்க விட்டு திக்காசம் நல்லா இறக்கிட்டோம்னா நம்ம டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மெத்தடில் போடும்போது இப்போ தேயிலை கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே நல்லா அந்த திக்காசனை இறங்கி பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கும் போது தான் டீ வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன். 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால் பாக்கெட் பால் சேர்த்துடுறேன். தண்ணி தான் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால பாக்கெட் பாலில் இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம அந்த பாலை உள்ள சேர்த்து விட்டுறலாம். கிட்டத்தட்ட நம்ம போடுற இந்த டீ வந்து ஒரு 6ல இருந்து 7 பேர் வரை குடிக்கலாம். நார்மலாக குடிச்சா ஒரு 8 பேர் கூட குடிக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டோம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா கொதி வருது. நல்லா பொங்கி வரும்போது இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீனி எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம அப்படியே மேலே போட்டு விட்டுருவோம். போட்டு விட்டுட்டு இப்போ கலந்து விடுங்க. சீனி கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். ஜீனியை போட்டோன்னே நல்லா பொங்கி வரும்போது அப்படியே ஸ்டவ்வை அப்படியே குறைச்சி விட்டுங்க. அப்படியே இறங்கிடும். இப்படி ஸ்டவ்வை குறைச்ச உடனே நல்லா இறங்கிடும். இறங்கினோடனே மறுபடியும் ஸ்டவ்வை ஏற்றுங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் நல்லா கொதிச்சு மேலே வரும். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டோம்னா சூப்பரான ஒரு டீ தயாராகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த டீயை நல்லா வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி நம்ம பாக்கெட் பாலுங்கிறதுனால 250 ml தண்ணி சேர்த்துருக்குறோம். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பசும்பால் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி சேர்க்க முடியாது. நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த டீ வந்து சாப்பிடவே முடியாது. சொட சொடன்னு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அதனால் பாக்கெட் பால்லாம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பசும்பால் வாங்கினீங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க. அவ்வளோதான், நமக்கு டீ சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா சேர்த்தோம்ல, சிக்கன் 65 மசாலா டேஸ்ட் நல்லா கம நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு வேற லெவலில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மசாலா போண்டாவா உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.